செல்வன் சார் வணக்கம். செல்வன் சார், 2003 பாஜக ஆட்சியின் போது அது இந்த திட்டம் அப்படிங்கிறது பல மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டு 22 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு அப்படின்னும் போது அந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், மாலை வணக்கம். அதாவது 2003ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது என்பதுல இருவேறு கருத்து இல்ல. அன்றைக்கு உங்கள் நினைவுக்காக சொல்கிறேன், மத்திய அரசாங்கத்தில் இன்றைய திமுக அரசும் பங்கெடுத்திருந்த காலம். அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்ட அந்த கடைசி காலத்துல திமுகவும் அந்த மத்திய அரசுல பங்கெடுத்திருந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, 2003க்கு பிறகு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. சரி, ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய அரசு ஊழியருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படல. சரி, 2021 தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக ரொம்ப நெருக்கமாக அந்த போராட்ட களத்துக்கு போவது, அவர்களை கட்டிப்பிடிப்பது, போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்தால் உங்களுக்கு அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொன்னாரு. நீங்களே கூட பேசும்போது சொன்னீங்க, 4 பொங்கல்கள் கடந்து விட்டது, 4 புத்தாண்டு கடந்து விட்டது, ஆனால் 5வது புத்தாண்டுல அரைகுறை ஞானம் வந்திருக்கிறது நீங்க சொன்னீங்க. முருகன் இல்ல கோடிட்டு காமிச்சீங்க. அண்ணன் முருகன் இதுவரை நான் அறிந்த இதுவரை அரசுக்கு மிக ஆதரவாக பேசியவர் அண்ணன் முருகன். இன்னைக்கு தான் அவர் கொதிப்ப இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு இதே கொதிப்ப முதல்ல வெளிப்படுத்தி இருந்தாருன்னா இந்த ஆசிரியர்களுக்கு சேர்த்து அறிவிச்சிருப்பாங்க. ஆனா துரைப்பாண்டியன் அவங்க கட்சிக்காக பேசுறாரு. ஆனா மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கும் மாநில அரசுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள வேறுபாட்டை அவருக்கு பேசுறதுக்கு மனசு இல்ல. ஆனா துரைப்பாண்டியனுக்கு நீங்க என்ன பாக்குறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு 22 வருஷம் போராட்டம் பண்ணாங்க, ஒரு அறிவிப்புங்கிறது வெளியாகி இருக்கு, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லி பல முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. 10 ஆண்டு பணியாற்றல் ஓய்வூதியம், திருமண முன்பணம் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க, குடும்ப ஓய்வூதியம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சார், கான்ட்ரிபியூட்டட், அதாவது சிபிஎஸ் சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீமா இருக்கட்டும், அல்லது நியூ பென்ஷன் ஸ்கீம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், இவ்வளவுதானே. இதுல பெயர்கள் மாறி இருக்கிறது தவிர மாநில அரசு இந்த ஊழியர்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? மத்திய அரசாங்கத்துடைய இதுலயும் 10 ஆண்டு கால வேலை பார்த்தா அவங்களுக்கு பென்ஷன் உண்டுன்னு சொன்னாங்க. 10,000 ரூபாய் பென்ஷன் உண்டு. அதாவது மத்திய அரசாங்கம் நியூ பென்ஷன் ஸ்கீம்லயும் சொன்னாங்க. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, மாநில அரசு கிட்ட அவங்க கிட்ட 10% பிடிச்சு அவங்களுக்கே கொடுக்கிறது இது என்ன டிராமான்னு தெரியல. நீங்க அண்ணன் முருகன் சொன்னாங்க 84,500 கோடி ரூபாய்க்கு மேல அவங்களுடைய அரசு ஊழியர்களுடைய பணமே இருக்கு. அதுவே கூட அது வளர்ந்துகிட்டே இருக்கும், வட்டி எதுவுமா வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் சொல்றாங்க, மத்திய அரசு புறக்கணித்து தமிழ்நாடு வஞ்சிக்கிறாங்க, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் இல்ல. அதையும் தாண்டி இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல இரட்டை இலக்கத்துல முன்னணியாக இருக்கக்கூடிய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மத்திய அரசு சப்போர்ட் இல்லைங்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய மனித வளம், தமிழ்நாட்டுடைய நிலவளம், நீர் வளம், ஆனா துறைப்பாட்டு கொஞ்சம், அதாவது மனித வளம், இயற்கை வளம், நீர் வளம், நிலவளம் இல்ல, எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த அரசை சிறப்பாக நடத்தணும்னு நினைச்சா இன்னும் சிறப்பா நடத்தலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்களே, நீங்க ஊழலை தடுத்தால், மணல் கொள்ளையை தடுத்தால், குவாரி கொள்ளை தடுத்தால், இப்படி கொள்ளை போகிற அரசாங்கத்தினுடைய இயற்கை வளங்களை கொள்ளை போவதை தடுத்து பல வழிகளும் கொள்ளை போகிற இந்த ஊழல் பணத்தை எல்லாம் தடுத்து மடைமாற்றம் செய்து அரசு கஜானாவுக்கு வச்சீங்கன்னா இந்த எந்த அரசு ஊழியர்களுக்கும் சங்கடம் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய எந்த பணத்தையும் கொடுக்கல. அதை பத்தி ஒரு வார்த்தை கண்டிக்கல. அவர் மணல் கொள்ளைக்கு போயிட்டு செல்வகுமார் சார் சொன்னீங்க, உங்களுக்கு நீங்க மத்திய அரசுக்கு
கொடுக்க வேண்டிய நிதியை நான் கேக்குறேன். செல்வகுமார் சார், நான் கேக்குறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் கேக்குறேன். செல்வம் சார், செல்வம் சார், மத்திய அரசு போதிய சப்போர்ட் இல்ல, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இன்னும் நல்ல சிறப்பை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றது என்ன? மத்திய அரசு தேர்தல் கூட பண்றீங்களா? மத்திய அரசு எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறீங்களா? இல்ல மத்திய அரசு எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறீங்களா? கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க மத்திய அரசாங்கம். இந்த 5 ஆண்டு காலத்துல 12 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்கறவங்க என்ன பண்ணாங்க? ஐயா, முதல்ல பேட்டி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி, சரி. நீங்க முதல்ல தரவுகளை வாங்க. நீங்க ஒரு விஷயம் இல்ல சரி, நம்ம டாபிக் மாதிரி போயிடுவோம். நம்ம டாபிக் வருவோம். இருக்காதீங்க. உங்க திமுக நீங்க கொண்டாடுங்க குறை சொல்றதை தவிர வேற எதுவும் கிடையாது. சரி, ஆசிரியர்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன சார் உத்தரவாதம்? அமல்படுத்தப்படுவீங்க பதவி நீக்கப்பட்டவங்க சார் ஜெயலலிதா சார், ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் என்னாச்சு? சும்மா நீங்க சும்மா இருங்க சார். நீங்க என்ன சார் செஞ்சீங்க? திரும்பி வர நேரத்துல உங்களுக்கு ஞானம் வந்திருக்கு.